கும்பகோணத்தில் பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். மேலும் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் அவர்கள் தங்கள் வீடுகளில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர். இதனால் கால்நடைகளை அருகில் உள்ள மேய்ச்சல் நிலங்களுக்கு சென்று புட்களை உணவாக கொண்டு வருகிறார்கள். கடந்த பிப்ரவரி மற்றும் நடப்பு மாதம் தொடக்கம் முதலே வெயில் கொளுத்தி வருகிறது. காய்ந்த நிலங்களில் புட்கள் காய்ந்து கருகி தொடங்கிவிட்டன. இதனால் இரை கிடைக்காமல் கால்நடைகள் சிரமப்படுகின்றன. சில கால்நடைகள் ஆடுகள் மாடுகள் வெயிலில் நிற்க முடியாமல் நாள் முழுவதும் மரத்தடி நிழலிலேயே படுத்துக் கொள்கின்றன. கும்பகோணத்தை அடுத்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை சுற்றிலும் கோவில் நிர்வாகம் சார்பில் அலங்கார புட்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த புட்கள் மீது அமர்ந்து பொதுமக்கள் தங்கள் விடுமுறை நாட்களில் பொழுதை கழிப்பார்கள். இந்த புட்களை கோவில் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றும் பணியாளர்கள் பராமரித்து வருகிறார்கள். வெயில் கொளுத்தி வருவதால் வெயிலால் புட்கள் கருகிவிடக்கூடாது என்பதற்காக அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி வருகின்றன. இதனால் அந்த புட்கள் அனைத்தும் பசுமையாக காட்சி அளிக்கிறது. தற்போது விளைநிலங்களில் புட்கள் கிடைக்காத கால்நடைகள் ஐராவதீஸ்வரர் கோவிலில் மேய்ந்து வருகிறது. வழக்கத்தை விட அதிகமாக வெயில் அடித்து வருவதால் ஆடு மாடுகள் பலவீனம் அடைந்து உள்ளதாக கால்நடை வளர்ப்பவர்கள் மிகவும் வேதனை அடைகின்றார்கள்.